அப்பா, இந்த சோமேஜிகளே, இன்னும் கூரத்திற்கு எவ்வளவு தூரம் நடக்க வேண்டும்? அநேகமாக கூரத்தை அடைந்து விட்டோம் என்று நினைக்கிறேன். நமஸ்காரம் சோமயாஜி. அடடே, வாருங்கள் ராமஜெயம். பார்த்து எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டது. சேமமாக இருக்கிறீர்களா? அதற்கென்ன குறைச்சல்? பகவானின் திருவருளால் நன்றாக இருக்கிறேன். தாங்கள் இந்த ஊரில் தான் வசிக்கிறீர்களா? என்ன இப்படி கேட்டு விட்டீர்கள்? பிறந்தது முதல் இதே கூரத்தில் தான் நான் வசித்துக் கொண்டிருக்கிறேன். எதிர்பாராத நம் சந்திப்பு எனது பெரும் பாக்கியம். எனக்கும் உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சிதான். சரி, ஏது இவ்வளவு தூரம்? அதுவும் குடும்ப சமேதராய்? ஆதிகேசவனை சேவிக்க வேண்டும் என்று தோன்றியது. உடனே புறப்பட்டு விட்டோம். அப்படியா? இவளின் சகதர்மிணி, இவளின் மைத்துனி, இவர் என் சட்டகர், இவன் ராமானுஜன், என் சீமந்த புத்திரன். கோயிலுக்கு போவதாக சொன்னீர்கள்? ஆமாம். அடடா, உச்சிக்காலமாகிவிட்டதே. நடை சாத்திருப்பார்களே. சற்று நேரம் முன்பு வந்திருந்தால் பரவாயில்லை. அருமையான சேவையாக இருந்திருக்கும். நீங்கள் சொல்வதை பார்த்தால் கோவில் நடை திறக்க வெகு நேரம் இருக்கிறது போல இருக்கிறதே. ஆமாம். அப்படியானால் மடப்பள்ளியும் மூடி இருக்குமே? நிச்சயமாக மூடியிருக்கும். அதில் என்ன சந்தேகம்? ஐயோ, உங்கள் கவலை உங்களுக்கா? என்ன பெரிய பிராட்டி? ஒன்றுமில்லை அக்கா. எப்பொழுது கோவில் திறப்பார்களோ என்று சொன்னேன். மாலை பொழுதில் திறந்து விடுவார்கள் அம்மா. அமுதுண்டு விட்டு அருகிலுள்ள மண்டபத்தில் ஓய்வெடுங்கள். கண் மூடி கண் திறப்பதற்குள் நேரமாகிவிடும். பெருமாளை திவ்யமாக சேவித்துவிட்டு பிறகு புறப்படலாம். சரி சோமியாஜி, நான் உத்தரவு பெற்றுக் கொள்கிறேன். மிக்க சந்தோஷம். வருகிறேன். வாருங்கள். என்ன சுவாமி இது? அந்த வைணவர் உங்களுக்கு பரிச்சயமானவர் போல் இருக்கிறதே. தொலை தூரத்தில் இருந்து வருகிறார்களே, பசிக்குமோ இன்னமோ என்று அவருக்கு தோன்ற வேண்டாமா? வாருங்கள் சோமியாஜி, நாம் அகத்தில் அமுதுண்டு விட்டு அப்படி சிரம பரிகாரமும் செய்து விடலாம் என்று அழைத்திருக்க வேண்டாமா? அதை விட்டு விட்டு அருகில் தான் மண்டபம் இருக்கிறது, அங்கே செல்லுங்கள், அமுதுண்டுங்கள் என்றால் அமுது எங்கிருந்து வரும்? கமல நயனரே, அவர் வீட்டில் என்ன நிலைமையோ, எது இருக்கிறதோ எது இல்லையோ, அதுவும் இல்லாமல் அகத்திற்கு அழைத்து போக நீர் ஒருவர் மட்டுமா, இல்லை நான் ஒருவன் மட்டுமா? எவ்வளவு பெரிய குடும்பத்தை வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனால் ஒன்றும் ஆகிவிடாது சுவாமிகளே. உங்கள் குடும்பம் என்ன, இதை விட பெரிய குடும்பத்தை கூட என்னால் அழைத்து கொண்டு போய் விருந்தளிக்க முடியும். அப்படி கைங்கரியம் செய்யும் அளவுக்கு அந்த பெருமாள் எனக்கு அருள்பாலித்திருக்கிறார். ஆனால் இந்த கூரத்தில் அநேகமாக பலர் இல்லத்திலும் மதிய நேரத்தில் தலிகை செய்வதே இல்லை. அப்படியா? ஆச்சரியமாக இருக்கிறதே. என்ன இப்படி கேட்கிறீர்கள்? உங்களுக்கு தெரியும் என்றல்லவா நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். கூரத்தில் நடக்கும் அன்னதானத்தை பற்றி தாங்கள் கேள்விப்பட்டதில்லையா? சலிக்காமல் சளைக்காமல் அனைவருக்கும் உணவளிக்கும் அன்னதான பிரபு இந்த ஊரில் தான் இருக்கிறார். இந்த கூரத்தில் மதியத்தில் அடுப்பெறிவதென்பது அவரின் அன்னதான கூடத்தில் மட்டும்தான். இந்த ஊரில் பசி என்பதை யாருக்கும் தெரியாது. அப்படி ஒரு அன்னதானம் நடக்கிறது. அவர் பெயர் என்ன? கூரேசன். அப்பா, அங்கு சென்று நாமும் அமுதுண்ணலாமா? வாருங்கள் வாருங்கள். நமஸ்காரம். நமஸ்காரம். நீங்கள் எல்லோரும் இங்கு வந்தது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. சற்று இப்படி வந்து நின்று கொள்ளுங்கள். உங்களுக்கு நாங்கள் முன்னமே அறிமுகமானவர்கள் இல்லையே, எங்களுக்கு ஏன் இந்த பிரத்யேக மரியாதை? இது பிரத்யேக மரியாதை இல்லை. இதை பற்றி சற்று விளக்கமாக கூறினால்தான் உங்களுக்கு புரியும். எங்கள் எஜமானரை போன்ற ஒரு பரோபகாரியை நீங்கள் காண்பது அரிது. தொழிலாளர்களை பார்த்து நீங்கள் எல்லோரும் தான் என் எஜமானர்கள், நான் உங்களுக்காக உழைப்பவன் என்று சொல்லும் உயர்ந்த உள்ளம் கொண்டவர் அவர். அவர் வைணவர் என்பதால் நாங்கள் ஒவ்வொரு வைணவரிலும் எங்கள் எஜமானரையே தரிசிக்கிறோம். வாருங்கள், எல்லோரும் வரிசையாக வந்து நில்லுங்கள்.
ஏனம்மா குழந்தை இப்படி அழுகிறது? நேத்துல இருந்து என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை சாமி. ஒண்ணுமே சாப்பிடல. காலையில இருந்ததா கொஞ்சம் பரவாயில்ல. அதான் பசியில அழுகுது. கொஞ்சம் பொறுத்துக்குப்பா. ஐயா, அந்த குழந்தைக்கு உணவு கொடுங்களேன். இல்லையப்பா, எஜமானர் உள்ளே பூஜை செய்து கொண்டிருக்கிறார். அவர் இறைவனுக்கு அமுது படைத்த பின்புதான் அன்னதானத்தை ஆரம்பிக்க முடியும். பூஜை முடியும் வரை இது வெறும் சாதம். பூஜை முடிந்த பின்புதான் இது பிரசாதம். பிரசாதமாக கொடுப்பதைத்தான் சின்ன எசமான் கூரேசன் விரும்புவார். எனக்கும் அது தெரியும். ஆனால் குழந்தைக்கு இதெல்லாம் தெரிய நியாயமில்லையே. தயவு செய்து குழந்தைக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுங்கள். பழக்கத்தை மாற்ற சொன்னால் எப்படி? இது எஜமானரின் கட்டளை, எங்களால் மீற முடியாது. ராமானுஜா, எதற்கு இந்த வாதம்? சற்று பொறுமையாக இரு. அவர்களின் எஜமானர் வந்துவிடட்டும். இல்லையப்பா, குழந்தையின் கதறல் கல்மனசுக்காரர்களையும் கரைத்துவிடும் எனும் போது இளகிய மனம் கொண்ட நான் எப்படி இதை சகித்துக் கொள்ள முடியும்? இவர்கள் சொல்வதை பார்த்தால் இவர்கள் எஜமானரும் மிகவும் இளகிய மனசுக்காரராகத்தான் இருக்க வேண்டும். என்னை அவர் நிச்சயம் புரிந்து கொள்வார். ஏய், என்ன காரியம் செய்து விட்டாய்? என்ன துணிச்சல் உனக்கு? இறைவனுக்கு அமுது சேர்வித்தாயிற்று. இப்போது அந்த குழந்தைக்கு அன்னம் கொடுங்கள். என்ன உளறுகிறாய்? நீ என்ன இறைவனா? என்னவாயிற்று? என்ன பிரச்சனை? அப்பா உள்ளே பூஜை செய்து கொண்டிருக்கிறார். சற்று அமைதியாக இருக்க சொல்லுங்கள். சின்ன எஜமான், சிறுவன் ஒருவன் அன்னதான பருக்கை ஒன்றை எடுத்து தன் வாயில் போட்டுக்கொண்டு இறைவனுக்கு அமுது செய்தாயிற்று, அன்னதானத்தை தொடங்குங்கள் என்று பிதற்றுகிறான். ஏன் அவன் அப்படி செய்கிறான்? குழந்தை அழுவதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையா? அதனால் குழந்தைக்கு ஏதாவது முதலில் கொடு என்று ஆரம்பத்திலிருந்தே சச்சரவு செய்து கொண்டிருக்கிறான். யார் அது? அதோ அந்த சிறுவன் தான். வணங்குகிறேன். அடியேன். அடியேன், மன்னித்து விடுங்கள். நான் செய்ததற்கு தண்டனை என்ன கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள சித்தமாயிருக்கிறேன். ஆனால் அதற்கு முன் உலக நடைமுறைகள் அறியாத, ஆனால் பசி மட்டுமே அறிந்த அந்த குழந்தையின் பசி ஆற்றுங்கள். கணக்கு பிள்ளை, குழந்தைக்கு அன்னம் கொடுங்கள். சின்ன எஜமான், இன்னும் பூஜை முடியவில்லை. முடியவில்லை, எனக்கு தெரியும். ஆனால் இவர் உண்டது அந்த ஆதிகேசவனே நேரில் வந்து உண்டது போல் அடியேன் நினைக்கிறேன். நான் செய்தது மிகப்பெரிய தவறுதான். என்னை இறைவன் என்று சொல்லிக் கொண்டது அகம்பாவத்தின் உச்சம். அதற்குரிய தண்டனையை நான் நிச்சயம் அனுபவிப்பேன். இல்லை, குழந்தையின் பசியை தங்கள் பசியைப் போல் உணர்ந்த வேகத்தினால்தான் இதை நீங்கள் செய்தீர்கள் என்று நான் நன்கு அறிவேன். புகழும் பொருளும் ஒன்றே குறியாக தன்னை இறைவன் என்று சொல்லிக் கொள்ளும் வேடுதாரி அல்லவே நீங்கள். சுவாமி, உங்களின் பெருந்தன்மை அளவிடற்கரியது. ஆயினும் இவனை மன்னித்தேன் என்று ஒரு வார்த்தை கூறுவது எங்களை சமாதானப்படுத்தும். மன்னிப்பதற்கு இதில் கடுகளவும் எந்த தவறும் இல்லை. சொல்லப்போனால் இதிலிருந்து அடியேன் என்று ஒன்று கற்றுக்கொண்டேன்.
கணக்கு பிள்ளை, நாளையிலிருந்து குழந்தைகளை காக்க வைக்க வேண்டாம். இவர் சொன்னது போல் குழந்தைகள் உலக நடைமுறைகளை அறியாதவர்கள். அதனால் அவர்களுக்கு முதலில் உணவு கொடுத்து விடுங்கள். சரிங்க சின்ன எஜமான். அன்னதானத்தை தொடங்குங்கள். ஆகட்டும். வாருங்கள், எல்லோரும் வாருங்கள். ஏனோ தெரியவில்லை, தங்களை பார்த்ததுமே இனம் தெரியாத ஒரு ஈர்ப்பு என்னுள் பரவி இருக்கிறது. தாங்கள் கூறிய அந்த ஈர்ப்பு எனக்கும் இருப்பதை நானும் உணர்கிறேன். என்ன ஆச்சரியம்! தாங்கள் முற்பிறவியிலேயே எனக்கு பரிச்சயமானது போன்று நான் உணர்கிறேன். மன்னிக்க வேண்டும், ஒரு சிறு விண்ணப்பம். தங்களை விட வயதில் சிறியவனான என்னை தாங்கள் ஒருமையில் நீ என்றே அழைக்கலாம். என்ன? அடியேன் உங்களை ஒருமையில் அழைப்பதா? நிச்சயம் அது என்னால் முடியாது. தங்களை விருந்தினராக பெற அடியேன் அதிர்ஷ்டம் செய்திருக்க வேண்டும். குரேசா, யார் இவர்கள்? வாருங்கள் அம்மா, இவர்கள் ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து வந்திருக்கிறார்கள். வாருங்கள் அப்பா, நானே உங்களை அழைக்க வேண்டும் என்று நினைத்தேன். நீங்களே வந்துவிட்டீர்கள். இவர்கள்தான் என் பெற்றோர்கள். நமஸ்காரம். நமஸ்காரம். அடடே, கேசவ சோமியாஜிகளா? அப்பா, தங்களுக்கு இவரை தெரியுமா? இவரை எனக்கு நன்றாக தெரியுமே. மன்னிக்க வேண்டும், நான் தங்களை பார்த்ததாக ஞாபகம் இல்லையே. பரவாயில்லை. கூரேசா, இவர் எப்பேற்பட்ட சிரேஷ்டர் தெரியுமா? கரணை என்ற ஊரில் பதுமராஜன் என்ற செல்வந்தர் ஒரு பெரிய யாகம் நடத்தினாரே, அது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? ஆமாம் அப்பா. அங்கு யாகத்தை வெகு சிறப்பாக நடத்தி கொடுத்தவர் இவர்தான். என்ன சோமயாஜி சுவாமிகளே, நான் சொல்வது சரிதானே? ஆமாம், சரிதான். தாங்கள் அங்கு வந்திருந்தீர்களா? தங்களை பார்த்த ஞாபகம் இல்லையே. இருக்காது. ஏனென்றால் மற்ற பல பிரகஸ்பதிகளைப் போன்று பாதி மந்திரங்களை சொல்லாமல் விழுங்கியும் சுற்றுமுற்றும் இருப்பவர்களை அவ்வப்போது பார்த்து கொண்டும் வாருங்கள் சௌக்கியமா என்று தலையசைப்பாலும் சிரிப்பாலும் கேட்டுக்கொண்டாயிருந்தீர்கள் நீங்கள். யாகத்தில்தான் தங்களுக்கு எத்தனை சிரத்தை! தங்களின் மந்திர உச்சாடனங்கள் தான் எவ்வளவு ஸ்பஷ்டம்! சற்று அதிகமாகவே என்னை நீங்கள் சிலாகிக்கிறீர்கள். இல்லை இல்லை குரேசா, அப்பா, யாகம் முடிந்ததும் என் நண்பர் பதுமராஜன் பொன்னும் பொருளுமாய் இவருக்கு கொடுத்ததை என்ன செய்தார் தெரியுமா? சிறு பகுதியை மட்டும் தான் வைத்துக் கொண்டு மீதமிருந்த அத்தனையையும் அந்த ஊர் கோயிலுக்கு அன்பளிப்பாக தந்துவிட்டார். தனக்கு கொடுக்கப்பட்ட புதிய வஸ்திரங்களையும் அங்குள்ள ஏழைகளுக்கு தானமாக தந்துவிட்டார். செல்வந்தர்கள் படாடோபத்திற்கும் புகழுக்கும் செய்வதை இவர் காதும் காதும் வைத்தார் போல் எந்த உள்நோக்கமும் இல்லாமல் முழு மனதோடு செய்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாதப்பா. அப்பா, இவர்தான் இவருடைய மகன். ஓ, மன்னிக்க வேண்டும், இதுவரை நான் தங்களின் திருநாமத்தை தெரிந்து கொள்ளவில்லை. தங்களின் திருநாமத்தை சொல்ல வேண்டும். ராமானுஜன். அப்பா, இவரும் இவருடைய தகப்பனார் போல்தான். கருணையில் சற்றும் குறைந்தவர் அல்ல. அப்படியா? ஆமாம் அப்பா. அன்னதானம் நடக்கும் இடத்தில் ஒரு குழந்தையின் மீது இவர் காட்டிய பரிவால் தான் இவர்கள் நம் எதிர்பாராத விருந்தினர்கள் ஆனார்கள். மிக்க மகிழ்ச்சி. இதை நான் மேம்போக்காக சொல்லவில்லை. உண்மையிலேயே இன்று நான் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன். நானும் தான் அப்பா. இவரை பார்த்த மாத்திரத்திலேயே இவர் மீது ஒரு மரியாதையும் ஈர்ப்பும் ஏற்பட்டு விட்டது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் எல்லோரும் ஸ்ரீபெரும்புதூருக்கு வர வேண்டும். நீங்கள் எங்கள் விருந்தினராக இருந்து எங்களை கௌரவிக்க வேண்டும். நிச்சயம் நான் வருகின்றேன். ஏனென்றால் இவரை அவ்வப்போது அடியேனை சந்திக்க வேண்டும். இவரிடமிருந்து நிறைய சத் விஷயங்களை அடியேனை கற்றுக்கொள்ள வேண்டும். குரேசா, ஏதேது ராமானுஜனை உன் ஆச்சாரியனாகவே நீ ஏற்றுக்கொள்வாய் போல் இருக்கிறதே. ஆசிர்வதியுங்கள் அப்பா. சகல கலைகளிலும் மேம்பட்டு திகழ்வாயாக. எழுந்திரு ராமானுஜா.
நம் ராமானுஜனுக்கு கூரேசனை சந்தித்த பிறகு முகப்பொலிவு பன்மடங்கு கூடியிருக்கிறது. இல்லையா ராமானுஜா? அம்மா, நீங்கள் சொல்வது முற்றிலும் உண்மை. திருக்கட்சி நம்பிகள் அன்று என்னை சந்தித்து சில அறிவுரைகளை கூறினார். அது சிறு விதையாய் என்னுள் புதைந்தது. இப்போது கூரம் சென்றதில் தெய்வானுகூலமாக கூரேசனை சந்திக்க நேர்ந்ததில் அவ்விதை நர்சகுணமாக துளிர்விடத் தொடங்கிவிட்டது. எது எப்படியோ விரக்தி என்னும் இருள் நம் அகத்திலிருந்து தூர விலகிவிட்டதே என்பது மட்டும் புரிகிறது. சரி, அகத்து பணி பாதியில் நிற்கிறது. நான் அதை சென்று கவனிக்கிறேன். தாங்கள் உங்கள் புத்திரனை கவனியுங்கள். சரி காந்திமதி. ராமானுஜா, காலை அனுஷ்டானங்கள் அனைத்தும் முடிந்தாகிவிட்டதா? ஆயிற்று அப்பா. சரி, அமர்ந்து கொள். ராமானுஜா, எம்பெருமானையே குருவாக தியானம் செய்து கொள். ராமானுஜா, நீ கற்கும் வித்தைக்கு பெருமை என்று எதை கருதுவாய்? அடியேன் கற்கும் கல்வி எதிர்காலத்தில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் பயன்படும் என்றால் அதுவே அடியேன் கற்கும் கல்விக்கு பெருமை என்று கருதுகிறேன். நல்லது குழந்தாய். தற்போது உனக்கு சாம வேதத்திலிருந்து ஒரு பாடம். அதை நன்கு மனதில் நிறுத்திக்கொள். ஆகட்டும் அப்பா. சாம என்பதற்கு அனைவரும் சுகமாக வாழ்வதற்கு பகவானை பாடி துதிப்பது என்று பொருள். பக்தி பெருக்கால் நாம் பகவானை பாடி துதிக்கும் போது பெருமாள் உள்ளம் குளிர்ந்து நமக்கு வாழ்வதற்கு வேண்டிய ஆற்றலை அருள்கிறான். சாம வேதத்தை ஸ்ரத்தையுடன் போதுவதால் உயர்ந்த இலக்கான அப்பரமனையே நாம் அடையலாம். அப்பா, தங்கள் வாக்கால் அவ்வேதத்தை அடியேன் செவியுற்று அனுதினமும் ஓதி நிச்சயம் அதன் இலக்கை அடைவேன். நல்லது. சரி, நான் பாடத்தை ஆரம்பிக்கிறேன். ஓம் அப்யாயந்து ஓம் அப்யாயந்து மமாங்கானி மமாங்கானி வாப்ராண சக்ஷுஷு வாம் பிராண சக்ஷுஷு. வேதம் எப்போதும் ஓம் என்னும் பிரணவ ஒலியோடு ஆரம்பிக்கிறது. இதில் ஓம் என்பது ஆ, உ மற்றும் மா என்ற எழுத்துக்களின் சங்கமமே. அப்படியென்றால் நம் தமிழ் வேத பாசுரமும் இந்த எழுத்துக்களை அடியொற்றியே சுவாமி நம்மாழ்வாரால் பாடப்பெற்றிருக்கிறது. ராமானுஜா, நீ எந்த பாசுரத்தை மனதில் வைத்து குறிப்பிடுகிறாய்? உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதளன் மனனே. இந்த பாசுரத்தில் பிரணவத்தின் ஊ அதாவது உயர்வர, மா அதாவது மதிநலம், ஆ அதாவது அயர்வரும் என்று முறையே ஊ, மா, ஆ என்று கையாளப்பட்டுள்ளது. சரிதானே அப்பா? ஆஹா, அபாரம், அற்புதம் ராமானுஜா. நமஸ்காரம் சோமயாஜி. நமஸ்காரம். வரவேண்டும் வரவேண்டும் மயூரவண்ணனே. நமஸ்காரம். எப்படி இருக்கிறீர்கள் சோமயாஜி? நலமாக இருக்கிறேன். காந்திமதி, பண்டிதர் மயூரவண்ணன் வந்திருக்கிறார். இதோ வருகிறேன் சுவாமி. வெகு நாட்கள் ஆயிற்று தங்களை பார்த்து. எப்படி இருக்கிறீர்கள்? இதுவரை எப்படி இருந்தேனோ அதைவிட இப்பொழுது உங்கள் இருவரின் உரையாடல்களை கேட்ட பிறகு பல மடங்கு ஆனந்தமாக இருக்கிறேன். ராமானுஜா, தேவரீரை சேவித்துக்கொள். என்னை ஆசிர்வதியுங்கள் சுவாமி. உலகம் போற்ற வாழ்வாயாக. எழுந்திரு குழந்தாய். ராமானுஜா, இன்று நீ ஒரு உன்னதமான மேன்மை பொருந்திய பண்டிதரிடமிருந்து ஆசிகளை பெற்றிருக்கிறாய். ஆரம்ப வேத பாடங்களுக்கு பிறகு
அடுத்த படிகள் இவரது பாடசாலையில் அதி அற்புதமாக இந்த மயூர வண்ண பண்டிதரால் ஓதுவிக்கப்படுகிறது. இவரிடம் பாடம் பயில்பவர்கள் மிகவும் பாக்கியசாலிகள். போதும் சோமயாஜி, அடியேனை புகழ்ந்தது போதும். பாண்டித்துவத்தில் தாங்கள் மட்டும் குறைந்தவரா என்ன? அப்பா ராமானுஜா, இந்த தமிழ் பாசுரத்தையும் அதன் அர்த்த விசேஷத்தையும் முன்பே உன் தந்தையிடமிருந்து அறிந்திருந்தாயா? மயூரவண்ணனே, இவன் சற்று முன் குறிப்பிட்ட பாசுரம் அடியேனால் கற்பிக்கப்பட்டதல்ல. அப்படியா? இது என்ன ஆச்சரியம்! ராமானுஜா, இதை நீ யாரிடமிருந்து கற்றுக்கொண்டாய்? நமஸ்காரம். வாருங்கள், முதலில் மோர் அருந்துங்கள். நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? நலமாக இருக்கின்றேன். சொல்லப்பா ராமானுஜா, மிக பொருத்தமான இந்த பாசுரத்தை யாரிடமிருந்து கற்றாய்? இது கல்வி ஞானத்தால் ஏற்பட்டதல்ல, கேள்வி ஞானத்தால் தெரிந்து கொண்டது. ராமானுஜா, நீ என்ன சொல்கிறாய்? ஆமாம் அப்பா, உங்கள் நண்பர் திருக்கச்சி நம்பி சுவாமிகள் தினம்தோறும் காஞ்சியம்பதிக்கு நம் திருப்பெரும்புத்தூர் வழியாகத்தானே செல்வார். அப்படி செல்லும் வேளையில் தமிழ் மணக்கும் பாசுரங்களை பாடியபடியே செல்வார் அல்லவா? அவர் பொழியும் தமிழ் தேனமுதை பருகுபவர்களில் நானும் ஒருவன். அன்றாடம் அவர் பாடும் பாடல்களின் அர்த்தத்தை நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்த வேத சாஸ்திரங்களில் தேடுவேன். உடனே தெள்ளத் தெளிவாக அதன் பொருள் எனக்கு புரிந்துவிடும். மிகவும் சிரமப்பட்டு வேதத்தில் நாம் அறியும் பொருளை மிகவும் எளிதாக நம் திருக்கச்சி நம்பி சுவாமிகள் தமிழ் பாசுரம் மூலம் விளங்கச் செய்து விடுகிறார். என்னுடைய பல கேள்விகளுக்கு அவர் பாசுரங்கள் மூலம் விடையளித்துள்ளார். அவர் நம் குடும்ப நண்பர் மட்டுமல்ல, எனக்கு மானசீக ஆசானும் கூட. ஆஹா, அற்புதம்! ஒரு பாகவதோத்தமரின் சங்கம் எவ்வளவு உயர்ந்தது பார்த்தீர்களா சோமயாஜி? உண்மைதான் சோமயாஜி, தாங்கள் ராமானுஜருக்கு எத்தனை நாட்களாக வேத பாடம் கற்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நடுவில் பல மாதங்கள் இடைவெளி ஏற்பட்டுவிட்டது. இன்றுதான் மறுபடியும் நான் பாடத்தை தொடங்கினேன். சரி, தங்கள் பாடசாலை பணி நன்கு நடந்து கொண்டிருக்கிறதா? பாடசாலை பணியில் ஒரு குறையும் இல்லை. ஆனால் நெடுநாள் மனக்குறை ஒன்று என் அடிமனதில் இருந்தது. அது இன்று தீர்ந்துவிடும் என்று தோன்றுகிறது. அது என்ன சுவாமி? உங்களுக்கு போய் மனக்குறையா? வேதாந்த சாரம், புராண இதிகாசங்களில் அசாத்தியமான நிபுணத்துவம், அவற்றை பல பேருக்கு எளிதாக கற்பிக்கும் திறமை என்று அனைத்தையும் தாங்கள் கைவரப் பெற்றவர். அப்படி இருக்கும்போது தங்கள் மனதில் உள்ள தேவை என்ன மயூரவண்ணனே? இருக்கிறது சோமயாஜி, இருக்கிறது. எனக்கு தேவையான பொக்கிஷம் ஒன்று உம்மிடம் இருக்கிறது. அதை அடியேனுக்கு கொடுத்தருள வேண்டும். பொக்கிஷமா? என்னிடத்திலா? புரியவில்லையே. நான் சுற்றி வளைத்து பேச விரும்பவில்லை. நேரடியாகவே தங்களிடம் கேட்டு விடுகிறேன். தங்கள் பிள்ளை ராமானுஜனை இந்த அடியேனுக்கு சிஷ்யனாக தந்தருள வேண்டும். செய்வீர்களா? மயூரவண்ணனே, என்ன கேள்வி இது? கரும்பு தின்ன கூலியா? நானே ராமானுஜனை யாரிடமாவது மேற்படி கல்வி கற்க அனுப்ப வேண்டுமென்று எண்ணியிருந்தேன். அப்போதுதான் அவனுக்கு ஞானமும் உயர்வும் இன்னும் மேலோங்கும். அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் கேட்பது பழம் நழுவி பாலில் விழுந்ததாகவே நான் கருதுகிறேன். இந்த நிமிடத்திலிருந்து ராமானுஜன் உங்கள் சிஷ்யன். தங்களைப் போன்ற சிரோன்மணியாக அவன் வர வேண்டும். மிக்க மகிழ்ச்சி சோமயாஜி. நாளையே உமது புத்திரனை எனது பாடசாலைக்கு அனுப்பி வையுங்கள். அவனால் எனது பாடசாலை பொலிவு பெறட்டும். என்ன திருமேனி கொண்டான்?
பாடங்களை நன்கு பாடம் செய்து வந்தாயா? தலையாட்டுவதில் ஒரு பொருளும் விளங்கவில்லையே. அதானே, வாய் திறந்தா அதை சொல்ல தெரியாதோ? மனப்பாடம் செய்து வந்து விட்டேன், போதுமா? அப்படியா? எங்கே வேதத்தின் அங்கங்கள் என்னென்ன சொல் பார்க்கலாம். இதை நம் ஆசிரியர் கேட்கட்டும், அவரிடத்தில் நான் பதில் சொல்வேன். முதலில் எங்களுக்கு பதில் சொல், அதை வைத்து நாங்கள் முடிவு செய்கிறோம். நீ உண்மையாகவே மனப்பாடம் செய்துள்ளாயா இல்லையா என்று. மௌனமாக இருந்தால் என்ன அர்த்தம்? கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்வதுதான் உன்னுடைய மூத்த மாணவர்களுக்கு நீ காட்டும் மரியாதை. புரிந்ததா? சரி, வேதத்தின் அங்கங்கள் எவை? அங்கங்கள் 6. பரவாயில்லையே, சரி ஒவ்வொன்றாக சொல். சிக்ஷா, கல்பா, 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 சக்கரபாணி, இவனுக்கு இதற்கு மேல் தெரியவில்லை போலும். சரிதான், திரு திரு என்று விழிப்பதால் தான் இவனுக்கு திருமேனி கொண்டான் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் போல் இருக்கிறது. ஒழுங்காக பதில் சொல்லாத இவனை தெருவில் நிறுத்தி தண்டிக்க வேண்டியதுதான். அப்படி என்றால் இவன் பெயரை மாற்றிவிட வேண்டியதுதான், திருமேனி என்று. நிறுத்துங்கள். போதும் உங்கள் கேலி பேச்சு, இத்தோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். இங்கே பார்த்தாயா சாரங்கா, இன்றுதான் நம் பாடசாலையில் புது மாணவனாக சேர்ந்தான், அதற்குள் நம்மை அதட்டுகிறான். அதானே, நாம் திருமேனியோடு உரையாடினால் இவன் நம்மிடம் வந்து வாக்காடுகிறான். நீங்கள் இவனோடு உரையாடவும் இல்லை, நான் உங்களோடு வாக்காடவும் வரவில்லை. அப்படி என்றால் எங்கள் உரையாடலை ஏன் இடைமறித்தாய்? உண்மையில் இதுவரை நீங்கள் செய்ததுதான் வாக்காடல். பாவம், இவனை பாருங்கள். இவன் முகம் எப்படி வாடிவிட்டது. இதற்கென்ன சொல்கிறீர்கள்? அவன் முகம் வாடாமல் இருக்க வேண்டும் என்றால் பாடத்தை ஒழுங்காக பாடம் செய்து வந்திருக்க வேண்டும். இவன் மனப்பாடம் செய்யாததற்கு தகுந்த காரணம் இருக்கலாம். ஏன், மற்றவர்களை விட ஞாபக சக்தி சற்று குறைவாக கூட இவனுக்கு இருக்கலாம். அதற்காக இவனையும் இவனின் பெற்றோர் வைத்த பெயரையும் இழிவுபடுத்தி பேசும் தைரியம் உங்களுக்கு யார் கொடுத்தது? யார் கொடுக்க வேண்டும்? நாங்கள் இப்பாடசாலையின் மூத்த மாணவர்கள். மேலும் நாங்கள் ஒன்றும் இவனை இழிவுபடுத்தவில்லை. இப்படி செய்தால் உத்வேகத்தால் இவன் அடுத்த முறை நன்கு மனப்பாடம் செய்து வருவான் என்றுதான் அப்படி செய்தோம். உங்கள் செய்கையில் எந்த நியாயமும் இல்லை. நம் ஆச்சாரியார்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் தெரியுமா? ஒருவன் நம்மை விட அறிவில் குறைந்தவனாக இருந்தால் அவன் மேல் கருணை கொண்டு அவனையும் நம் நிலைக்கு உயர்த்த உதவ வேண்டும். மாறாக அவனை கேலி செய்து ஒதுக்கக்கூடாது. ஒருவன் நமக்கு சமமான நிலையில் இருந்தால் அவனோடு நட்பு பாராட்டி நமக்கு தெரிந்ததை அவனுக்கும் அவனுக்கு தெரிந்ததை நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். மாறாக நீயா நானா என்று அவனோடு போட்டியிடக்கூடாது. ஒருவன் நம்மை காட்டிலும் மேம்பட்டவனாக இருந்தால் இறைவன் அவனுக்கு ஒரு உயர்ந்த நிலை கொடுத்திருக்கிறாரே என்று எண்ணி மனம் மகிழ வேண்டும். மாறாக பொறாமை கொள்ளக்கூடாது. அபாரம்! வணக்கம் குருதேவா. அற்புதம் ராமானுஜா, நீ ஒரு சிறந்த சிஷ்யன் என்பதை நிரூபித்து விட்டாய். எல்லாம் தங்களின் ஆசிர்வாதம். சாரங்கா, சக்கரபாணி, உங்கள் நடவடிக்கைகளை நீங்கள் மாற்றிக்கொள்வதுதான் உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லது.
சுவாமி, ஓர் விண்ணப்பம். சொல் ராமானுஜா. நம் வகுப்புகள் முடிந்தவுடன் அன்று நடந்த பாடங்களை திருமேனி கொண்டான் எளிதில் நினைவு கொள்ளும் வகையில் சில பயிற்சிகளை இவனுக்கு கொடுக்கலாம் என்று தோன்றுகிறது. தாங்கள் உத்தரவு தந்தால் அதை செய்ய அடியேன் காத்திருக்கிறேன். மிகவும் நல்ல யோசனை ராமானுஜா. உனக்கு அவகாசம் இருந்தால் அவசியம் அதை நீ செய்யலாம். உன்னுடைய இந்த செயலால் நீ என்னுடைய சிறந்த சிஷ்யனாக மட்டுமின்றி நம் பாடசாலையின் எதிர்கால நல்லாசானுமாக நீ திகழ்வாய். அதற்கு என் பரிபூரண ஆசிகள். குழந்தை மிகவும் களைத்து போயிருக்கிறான். ஆமாம், அதனால் தானோ என்னவோ அவன் பாடசாலையிலிருந்து வந்தவுடன் சற்று நேரம் வெளியே சென்று விளையாடி விட்டு வாயேன் என்றேன். போகவே இல்லை. ஏன்? இவன் நண்பர்கள் வந்து இவனை விளையாட கூப்பிடுவதில்லையா? நிறைய நாட்கள் கூப்பிட்டு பார்த்தார்கள். ஆனால் இவன் விளையாட வராததால் அவர்கள் வருவதையே நிறுத்திவிட்டார்கள். விளையாட்டில் எல்லாம் இவனுக்கு நாட்டம் இல்லை. படிப்பு படிப்பு என்றே இருக்கிறான். இவன் குருவும் இவனுக்கு நிறைய பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். மயூரவண்ணனுக்கு நம் ராமானுஜன் பேரில் பிரியம் அதிகம். ராமானுஜனின் பண்பட்ட நடத்தையினாலும் இவனின் அறிவு கூர்மையினாலும் ஏற்பட்ட பிரியம் அது. ஒரு காலம் வரும், இவன் சொல்வதை மக்கள் ஏற்றுக்கொள்ளும் ஒரு காலம் விரைவில் வரும். அடுத்து என்ன சொல்லப் போகிறான் என்ற ஆவலோடு இந்த உலகம் இவனை பார்த்திருக்கும் காலம் வரும். இதை நான் சொல்லவில்லை, இவன் ஜாதகமே சொல்கிறது. காத்திரு ராமானுஜா, உலகம் உன்னை திரும்பி பார்க்கும். அதுவரை பொறுமையாக காத்திரு. அம்மா, நான் ஒன்று செய்கிறேன். மடப்பள்ளியில் எனக்கு பிடித்த அந்த இனிப்பு விற்கிறார்களா என்று பார்த்து கொண்டு வரட்டுமா? சரி, சீக்கிரம் வா. நீ இங்கேயே இரு, எங்கேயும் போய்விடாதே. தஞ்சமாம்பாள், மன்னித்துக் கொள்ளுங்கள் மாமி. ஏய், என்னடி இப்படி பண்ணி விட்டாய்? பரவாயில்லை, குழந்தைதானே அவள், ஒன்றும் ஆகிவிடவில்லை. நீங்கள் தஞ்சமாம்பாளின் அம்மாவா? ஆமாம். உங்களுக்கு எப்படி தஞ்சாம்பாளின் பெயர் தெரியும்? அம்மா, இந்த மாமியை எனக்கு முன்பே தெரியும். எப்படி? ஆற்றங்கரையில் நான் துணி துவைக்கும் போது இவளை பார்த்திருக்கிறேன். ரொம்ப சூட்டிகையான பெண். நீங்கள் தான் மெச்சிக்கொள்ள வேண்டும். இப்போதுதான் பார்த்தீர்களே. அதனால் என்ன? உங்களிடம் பேசிக்கொண்டே பின்னால் வந்து விட்டாள். நானும் கூட சற்று ஒதுங்கிக் கொண்டிருக்கலாம் அல்லவா? உங்கள் பெண்ணுக்கு உதவும் மனோபாவம் நிறைய இருக்கிறது. அன்று ஆற்றங்கரையில் அவள் தோழி யாரோ துவைத்த துணிகளை அழுக்காக்கியதற்கு இவள் பொறுப்பேற்றுக் கொண்டு துணிகளை எல்லாம் துவைத்து கொடுத்தாள். போதுமே, அகத்தில் துரும்பெடுத்து துரும்பு போட மாட்டாள். மற்றவர்களுக்கு என்ன உதவி செய்கிறாளோ என்னவோ, பெற்றவளுக்கு ஒரு உதவியும் செய்ய மாட்டாள். ஆமாம், நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? இதற்கு முன்னால் உங்களை பார்த்த மாதிரி ஞாபகமே இல்லையே. ஆனால் ஒன்று, நான் இன்றுதான் முதல் முறையாக இந்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வருகிறேன். அப்படியா? நான் அவ்வப்போது இங்கு வருவதுண்டு. ஆனால் நானும் இதுவரை உங்களை பார்த்ததில்லை. ஒருவேளை தஞ்சமாம்பாளை பார்த்த பிறகுதான் உங்களை பார்க்க வேண்டும் என்று இருக்கின்றதோ என்னவோ. அதுதான் இன்று பார்த்திருக்கிறோம். என் பெயர் கௌசல்யா.
உங்கள் பெயர் என்னவென்று நான் தெரிந்து கொள்ளலாமா? காந்திமதி. மாமி, உங்கள் அகம் எங்கே இருக்கிறது? மேற்கு மாட வீதியிலிருந்து சற்று தள்ளி ஈரடி அக்ரஹாரம் இருக்கிறதல்லவா, அங்குதான் எங்கள் அகம் இருக்கிறது. வருகிறாயா? கூட்டிக் கொண்டு போகிறேன். கேட்டு விட்டீர்கள் அல்லவா? அவ்வளவுதான். வருகிறேன் என்று குதி குதி என்று குதிப்பாள். அம்மா அம்மா, நான் போய்விட்டு வருகிறேன் அம்மா. பார்த்தீர்களா? அதெல்லாம் இப்போது ஒன்றும் போக வேண்டாம், இன்னொரு நாள் போகலாம். போங்கள் அம்மா, நீங்கள் எப்போதும் இப்படிதான், என்னை எங்கேயும் போக விட மாட்டீர்கள். ஆமாம், நான் உன்னை எங்கேயும் போக விடாமல் தான் நீ ஆற்றங்கரை மாந்தோப்பு என்று ஊர் மொத்தமும் சுற்றி கொண்டிருக்கிறாய். மாமி, உங்களுக்கு ஒன்று தெரியுமோ? ஊரில் என்னை யாருக்கும் தெரியாது, இவளைத்தான் தெரியும். என்னை தஞ்சம்மாம்பாளின் அம்மாவென்றுதான் எல்லோருக்கும் தெரியும். எனக்கு என்னமோ இவளை அன்று ஆற்றங்கரையில் பார்த்த மாத்திரத்திலேயே ரொம்பவும் பிடித்து போய்விட்டது. எனக்கும் உங்களை மிகவும் பிடித்து போய்விட்டது மாமி. தஞ்சாம்பா, போதும், அகத்திற்கு போகலாம். உன் அப்பா காத்து கொண்டிருப்பார். சரி, நாங்கள் வருகிறோம் மாமி. உங்களை பார்த்ததில் மிகவும் சந்தோஷம். அம்மா அம்மா, மடப்பள்ளியில் அதிரசம் கிடைக்கிறதா என்று பார்த்துவிட்டு வந்து விடுகிறேன் அம்மா. தஞ்சமம்பாள், இங்கே அதிரசம் கிடைக்காதம்மா. சாதாரணமாக பெருமாள் கோவிலில் தான் கிடைக்கும். என்ன, உனக்கு அதிரசம் ரொம்ப பிடிக்குமா? சரி, அடுத்த வியாழக்கிழமை உனக்கு நிச்சயமாக நீ விரும்புகிற அந்த அதிரசம் கிடைக்கும். எப்படி? நான் பண்ணி கொண்டு வருகிறேன். என்ன தலைவரே, திடீரென்று எங்களை எல்லாம் கூப்பிட்டு அனுப்பியிருக்கிறீர்கள்? எதற்காக? என்ன விஷயம்? சொல்கிறேன். இன்னும் 10 நாட்களில் பங்குனி வரப்போகிறது இல்லையா? நம் கோயிலில் பங்குனி உற்சவம் வழக்கம்போல் சிறப்பாக நடக்க வேண்டாமா? அதை பற்றி பேசத்தான் உங்களையெல்லாம் வரச் சொல்லி இருக்கிறேன். தலைவரே, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களிடம் ஒரு விண்ணப்பம் செய்து கொள்ளலாம் என்று பார்க்கிறேன். என்ன அது? தலைவரே, அவர் விண்ணப்பம் என்னவென்று எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் இப்போது கூடாது. உற்சவம் பற்றி மட்டும் பேசுவதானால் அவர் பேசட்டும். போதும் போதும், தயவு செய்து நிறுத்துங்கள். இப்படி சண்டையிடுவதற்காக ஒன்றும் உங்களை இங்கு அழைக்கவில்லை. உற்சவம் பற்றி பேசத்தான் அழைத்திருக்கிறோம். வாருங்கள் சோமயாஜி. எல்லோரும் மன்னிக்க வேண்டும், சற்று தாமதமாகிவிட்டது. கூறுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும்? பங்குனி உற்சவம் வருகிறதல்லவா? வருடா வருடம் நீங்கள் தானே முன்னின்று ஏற்பாடுகள் எல்லாம் செய்வீர்கள். இந்த முறை என்ன செய்யலாம் என்று ஆலோசனை கேட்கத்தான் உங்களை நான் கூப்பிட்டேன். இந்த முறை அவர் ஒன்றும் செய்ய முடியாது. கோயிலுக்குள்ளேயே போகக்கூடாதவர் எதற்காக இதையெல்லாம் செய்ய வேண்டும்? எத்தனையோ வருடங்களாக அவர் உற்சவத்தை முன்னின்று நடத்தி இருக்கிறார். வயதில் பெரியவர்கள் பலர், எத்தனையோ பேர் நம் ஸ்ரீபெரும்புத்தூரில் இருந்தாலும் சோமயாஜிக்கு இருக்கும் அனுபவம் இங்கு இருக்கும் நம் எவருக்குமே இல்லை. அதனால் அவருடைய ஆலோசனைகள் மிகவும் நன்மை பயப்பதாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. கோயிலுக்குள் நுழையக்கூடாது என்பதுதான் இவர் மீது இருக்கும் தடை, ஆனால் ஆலோசனைகளுக்கு அல்ல. சோமயாஜி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த முறை என்னென்ன புதிதாக செய்யலாம்? உதாரணத்துக்கு, ஊர்வலம் போகும் பாதையை மாற்ற வேண்டுமா, அல்லது எப்போதும் போகும் பாதையிலேயே போகலாமா? எப்போதும் போகும் பாதையிலேயே போகலாமே. கூடாது, பாதையை மாற்ற வேண்டும். ஏன் மாற்ற வேண்டும்? எப்போதும் ஊர்வலம் போகும் பாதையில் ஏதேனும் மராமத்து பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றனவா? இல்லையே, பிறகு ஏன் மாற்ற வேண்டும்? தலைவரே, நீங்கள் எந்த பாதையை மாற்றுகிறீர்களோ இல்லையோ, இவர் இருக்கும் வீதி வழியாக ஊர்வலம் போகக்கூடாது. என் மகன் செய்த தவறுக்காக, அவனை நான் ஆதரித்தேன் என்பதற்காக என்னை தண்டித்தீர்கள். ஆனால் என் வீதி மக்கள் என்ன பாவம் செய்தார்கள்? நான் வசிக்கும் வீதியில் அவர்களும் வசிப்பது பாவமா? பங்குனி உற்சவம் பற்றி அவர்கள் எவ்வளவு எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். வீதி கொள்ளாமல் மாக்கோலமிட்டு பெருமாளை வரவேற்க எத்தனை உற்சாகத்தோடு காத்திருக்கிறார்கள். என் ஒருவனால் அந்த வீதியே சோபையிழந்து காண வேண்டுமா? இதனால் அவர்களுக்கு என்மேல் வெறுப்பேற்பட வாய்ப்பு இருக்கிறதல்லவா? அதனால் தான் கேட்கிறேன், தயவு செய்து உற்சவத்தை என் வீதி வழியாக
போக அனுமதியுங்கள். சரி சரி, தொலைந்து போகட்டும். இவர் இவ்வளவு தூரம் சொல்வதனால் ஊர்வலம் அந்த வழியாகவே போகட்டும். ஆனால் இவர் அகத்தின் முன் உற்சவர் நிற்கக்கூடாது. அது எப்படி நீங்கள் சொல்வது? வேண்டாம் தலைவரே, விட்டுவிடுங்கள். அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும். எங்கள் வீதி வழியே உற்சவர் செல்வதே போதும். என்னால் இங்கு மேலும் மேலும் பிரச்சனைகள் வேண்டாம். நான் உற்சவம் குறித்து ஏதேனும் ஆலோசனைகள் கூறினாலும் ஏதோ எனக்கு சாதகமாக அவைகளை கூறுகிறேன் என்று மற்றவர்கள் நினைத்துக் கொள்ளலாம். நான் வருகிறேன். என்ன நேர்ந்ததப்பா, சொல்லுங்கள். ஏதோ உற்சவம் சம்பந்தமாக தங்களை அழைத்திருந்தார்கள் என்று தெரியும். அங்கு யாரேனும் தங்களை தரைக்குறைவாக பேசிவிட்டார்களா? இல்லை. பிறகு ஏன் இப்படி உறங்காமல் வருந்திக் கொண்டிருக்கிறீர்கள்? சொல்கிறேன். ஊர்வலமே நம் வீதி வழியாக போகக்கூடாது என்றார்கள். நான் எவ்வளவோ இறைஞ்சிய பின் ஊர்வலம் உங்கள் வீதி வழியே போகட்டும், ஆனால் பெருமாள் உங்கள் வீட்டு வாசலில் நிற்க மாட்டார் என்று சொல்லிவிட்டார்கள். கவலைப்படாதீர்கள் அப்பா. எப்படி முடியும் அப்பா? மூலவரை சேவிக்காத இந்த கண்கள் உற்சவரையாவது ஆற அமர பார்க்க துடித்துக் கொண்டிருக்கிறது. ராமானுஜா, நம் அகத்து வாயிலில் அவருக்கு அர்ச்சனை நடைபெறும் போது அவர் திருமேனி அழகை பார்க்க துடித்துக் கொண்டிருக்கிறதப்பா இந்த மனம். கற்பூர ஆரத்தி ஒளியில் மின்னும் அவன் திருமுகத்தை ரசிக்க வேண்டும் அப்பா நான். இதையும் கூட அவர்கள் தடை செய்து விட்டார்களே. இது மனிதர்கள் விதித்த தடை, பெருமாள் விதித்த தடை அல்ல. பெருமாளின் இந்த செயலுக்கு பின்னால் நிச்சயம் ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது. அதை நான் நம்புகிறேன். தயவு செய்து நீங்களும் நம்புங்கள். அலங்கார பூஷணனாய் ஊர்வலம் வந்து தன் மந்தஹாச புன்னகைதான் அனைவரின் மனதையும் கொள்ளை கொள்ளும் பெருமாள் நம் மகத்தின் முன்னால் நிற்க வேண்டுமென்று அவர் முடிவெடுத்து விட்டால் அவரை தடுப்பார் யார்? நிற்பாரப்பா, நிச்சயம் நிற்பார். அப்போதுதான் தாங்கள் எவ்வளவு உயர்ந்த வைணவ சிரேஷ்டர் என்று இந்த ஊரே உணர்ந்து கொள்ளப் போகிறது. என் ஆதிகேசவன் அலங்கார கோலத்தில் ஆஜானு பாகுவாய் எப்படி கம்பீரமாக வருகிறான் என்று பார். அவன் அழகு கோலத்தை பார். அவனை காண கண் கோடி வேண்டுமே.
காந்திமதி, சுவாமி. சேவித்துக்கொள். சரி சுவாமி. வாருங்கள், சென்று விடலாம். இறக்குங்கள், பெருமாள் நனைகிறார் பாருங்கள். இறக்குங்கள், இறக்குங்கள். இங்கேயே இறக்குங்கள், சீக்கிரம். வேண்டாம் வேண்டாம், இன்னும் சற்று தூரம் சென்று அங்கே இறக்கிக் கொள்ளலாம். சும்மா இருங்கள் ஐயா, பெருமாள் நனைந்து விடக் கூடாது. சோமயாஜியின் வீட்டிலேயே இறக்குங்கள். ஆமாம், இறக்குங்கள். பார்த்து. சரிங்க சாமி, பார்த்து. பொறுமையா இருக்கு. ஆதிகேசவா, பக்தவத்சலா, பரந்தாமா, என்னே உன் கருணை. உன்னை சேவிக்காமல் கண்கள் பூத்துவிட்ட இந்த அடியேனுக்கு கண்கள் குளிர அகத்திற்கு வந்து சேவை சாதிக்கிறாயா? நான் அங்கு வரவில்லை என்பதற்காக இங்கு என்னை தேடி வந்து விட்டாயா? இந்த நாளுக்காகத்தான் காத்திருந்தாயா கேசவா? பகவானே, இதற்கு எத்தனை ஜென்மங்கள் எடுத்து என் நன்றி கடனை நான் தீர்க்கப் போகிறேனோ? சோமயாஜிகளே, தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். வேண்டாம் வேண்டாம். என்ன காரியம் செய்கிறீர்கள்? வயதில் பெரியவரான தாங்கள் என் கால்களில் விழலாமா? அது தவறு. இல்லை சோமயாஜி, இல்லை. ஒருவன் வயதில் மட்டும் பெரியவனாயிருந்தால் போதாது. குணத்தாலும் பக்தியாலும் மற்றவர்கள் மேல் கொள்ளும் கருணையாலும் ஒருவன் பெரியவனாக இருக்க வேண்டும். அவ்வகையில் நீங்களும் உங்கள் மகன் ராமானுஜனும் மிகவும் பெரியவர்கள். தயவு செய்து இந்த பாவிகளை மன்னித்து விடுங்கள். தலைவரே, இதற்கு மேலும் தாமதிக்க வேண்டாம். சோமயாஜி பெருமாளுக்கு அர்ச்சனை செய்யட்டும். என்ன, சோமயாஜி அர்ச்சனை செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். சோமயாஜி, தங்கள் திருக்கரங்களாலேயே ஆதிகேசவ பெருமாளுக்கு ஆரத்தி செய்யுங்கள். நன்றி அர்ச்சகரே, அனைவருக்கும் நன்றி.
ॐ तद्विष्णो परमं पदं सदा पश्यन्ति शूरयः विवीव चक्षुराददं दत्विप्रासो विबन्यवो जागृवान् सस्समिन्ददे विष्णोर्य परमं पदम् चन्द्रचक्रकदावाने द्वारः निलयाच्युता गोविन्द पुण्डरीकाक्ष रक्ष मां शरणाङ्गदम् சோமயாஜி, நாங்கள் வருகிறோம். சோமயாஜி, நீங்கள் இன்றே உங்கள் குடும்பத்தாரோடு கோயிலுக்கு வாருங்கள். நிச்சயம் வருகிறேன். சுவாமியை எழுந்தருள பண்ணுங்கள். ஆகட்டும். பார்த்து மெதுவா தூக்குங்க. அனைவரின் மனதையும் கொள்ளை கொள்ளும் பெருமாள் நம் மகத்தின் முன்னால் நிற்க வேண்டுமென்று அவர் முடிவெடுத்து விட்டால் அவரை தடுப்பார் யார்? நிற்பார் அப்பா, நிச்சயம் நிற்பார். வாருங்கள். இப்பொழுது உள்ளே செல்லுங்கள். ஆஹா, இன்றுதான் கோயில் கோயிலாகவே இருக்கிறது. முகஸ்துதிக்காக சொல்லவில்லை. தாங்கள் வராததால் கோயிலே இத்தனை நாளும் களையிழந்து காணப்பட்டது. சுவாமி, அடியேன் தங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும். கேளுங்கள். தினமும் தாங்கள் சொல்லும் ஸ்லோகங்களை கேட்டுக்கொண்டே மெய்மறந்த அடியேன் பெருமாளுக்கு பூஜை செய்வது வழக்கம். நீண்ட நாட்களாக ஸ்லோகங்களை கேட்காமல் என் செவிகள் பாழடைந்து விட்டது சுவாமி. அதை செப்பனிட வேண்டுமென்றால் மீண்டும் அந்த ஸ்லோகங்கள் இந்த செவிகளில் புக வேண்டும். அதற்கென்ன, இன்று மாலையே ஸ்லோகங்களை ஆரம்பித்து விட்டால் போகிறது. அடியேனுக்கு சற்று பேராசை. இத்தனை நாட்களும் விட்டு போன அத்தனை ஸ்லோகங்களையும் சொல்லி அடியேன் செவிகளை குளிர வைக்க வேண்டும் சுவாமி. அத்தனை ஸ்லோகங்களையுமா? அவை மிகவும் அர்த்தபுஷ்டி நிறைந்தவைகளாயிற்றே. அத்தனையையும் சொல்வது சாத்தியமாகும் என்று தோன்றவில்லை. சாத்தியமாகும் அப்பா. விட்டுப்போன அத்தனை ஸ்லோகங்களின் சாராம்சத்தையும் உள்ளடக்கிய தமிழ் பாசுரம் ஒன்று உள்ளதப்பா. அந்த ஒன்றே அத்தனை ஸ்லோகங்களையும் சொன்னதற்கு ஒப்பாகும். அப்படியா ராமானுஜா? மிக்க மகிழ்ச்சி அப்பா. எங்கே அந்த பாசுரத்தை சற்று பாடேன், கேட்கலாம். பாடுகிறேன்.
பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு. வடிவார் சோதி வலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சந்நியமும் பல்லாண்டே. அண்ட குலத்துக்கு அதிபதியாகி அசுரர் ராக்கதரை இண்டை குலத்தை எடுத்து களைந்த இருடிகேசன் தனக்கு தொண்டை குலத்தில் உள்ளீர் பந்தடி தொழுது 1000 நாமம் சொல்லி பண்டை குலத்தை தவிர்ந்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என் மீனே. ஆஹா ஆஹா, அற்புதம் ராமானுஜா! எத்தனை அர்த்தம் நிறைந்த தமிழ் பாசுரம்! எத்தனை பேர் கொஞ்சினாலும் குழந்தைக்கு தாயின் கொஞ்சல் தனி அல்லவா? தாயின் வயிற்றிலேயே தமிழ் கேட்ட எனக்கு இது தேவாமிர்தமாக இருந்ததப்பா. இரு, உனக்கு நான் ஏதாவது கொடுக்க வேண்டும். இந்தா நெய்ப்பொங்கல், பெருமாளுக்கு நைவேத்தியம் செய்தது. இதைவிட கொடுப்பதற்கு என்னிடம் வேறு ஒன்றும் இல்லை. நன்றி சுவாமிகளே. இதைவிட உயர்ந்தது வேறெதுவும் உண்டா என்ன? எப்பேற்பட்ட பிள்ளையை பெற்றிருக்கிறீர்கள் தாயே! பல வருடங்களுக்கு முன் இதே சன்னதியில் புத்திர பாக்கியம் பற்றி தாங்கள் சற்று வருந்திய போது அடியேன் சொன்னது தங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? பெருமாள் தாமதிப்பது பிறர்க்கரிய சத்புத்திரனை தாங்கள் பெறத்தானோ என்னவோ என்று அடியேன் சொன்னது இன்று உண்மையாகிவிட்டது பார்த்தீர்களா? ஆமா, அன்று பெருமாளை தங்கள் வழியே சொன்னதாகத்தான் நான் எடுத்துக்கொண்டேன். மிக்க நன்றி பட்டரே. மாமி ஒருவேளை விளையாட்டுக்கு சொன்னார்களோ? இல்லையே, விளையாட்டுக்கு சொல்கிறேன் என்று நினைத்தாயா? நிச்சயம் வருவேன் பார் என்று சொன்னார்களே. ஒருவேளை வந்துவிட்டு போயிருப்பார்களோ? நான் ஒரு மடச்சி. அவர்கள் அகம் எங்கே என்று கேட்டேனே. என் அகம் எங்கே இருக்கிறது என்று சொல்லியிருக்க வேண்டாமா? நேராக அகத்திற்கே கொண்டு வந்து அதிரசத்தை கொடுத்திருப்பார்கள் அல்லவா? யார்? அதிரச வாசனை. அதிரச மாமி தானே? நான் அதிரச மாமி இல்லையடி, காந்திமதி மாமி. நான் அகத்திற்கு புறப்படலாம் என்று இருந்தேன் மாமி. கோபித்துக் கொள்ளாதடி குழந்தை, சற்று தாமதமாகி விட்டது. இந்தா அதிரசம். மாமி, வாசனை ஆளை தூக்குகிறது மாமி. நன்றாக இருக்கிறதா தஞ்சமாம்பா? அருமையாக இருக்கிறது மாமி. வேறு ஏதாவது உனக்கு பிடிக்கும் என்றாலும் சொல், நான் செய்து கொண்டு வந்து தருகிறேன். வேண்டாம் மாமி, என் அம்மாவிற்கு இது ஒன்றுதான் தெரியாது. மற்றவையெல்லாம் பிரமாதமாக செய்வார்கள். புத்திசாலி அடி நீ. அம்மாவை விட்டு கொடுக்க மாட்டேன் என்கிறாயே, அப்படித்தான் இருக்க வேண்டும். சரி மாமி, நீங்கள் எனக்கு பிடித்ததை செய்து கொண்டு வந்து கொடுத்தீர்கள். நான் உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமே. நீயா? போடி, நீ குழந்தை. நீ எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம். இல்லை, நான் ஏதாவது உங்களுக்கு செய்ய வேண்டுமே. சரி, ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காமலா போய்விடும். அப்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வேன். பார்த்து கொண்டே இருங்கள். வேதம் என்பது பகவானின் மூச்சுக்காற்று என்று சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன. ஒளி அலைகளாக உள்ள வேத வாக்கியங்களை ரிஷிகளே யோகத்தால் உணர்ந்து நமக்கு அளித்துள்ளார்கள்.
இந்த வேத சூத்திரங்கள் வழி வழியாக குரு சிஷ்ய பரம்பரையாக வந்ததால் வேதத்திற்கு ஸ்ருதி என்று பெயர். ஸ்ருதி என்றால் காதால் கேட்கப்படுவது, ஸ்ரோதா என்றால் கேட்பவன் என்றும், சிரவணம் என்றால் கேட்பது என்றும் பொருள். இப்படி குருவானவர் வாயால் சொல்ல, சிஷ்யர்கள் காதால் கேட்க எழுதப்படாத வாக்கியங்களாக இருப்பதால் இதற்கு தமிழில் எழுதா கிளவி என்றும் பெயர் உண்டு. குருதேவா, பட்டோலையிட்டு எழுதுவது என்பதும் உயர்வான விஷயம்தானே? நிச்சயமாக. தற்போது கோவில்களில் சேவிக்கப்பட்டு வரும் தமிழ் வேத பாசுரங்கள் பட்டோலையிட்டு எழுதப்பட்டிருக்கின்றன. இருப்பினும் எழுதப்பட்டுள்ளவற்றை குருமுகமாக கேட்கும்போதுதான் ஒரு வாக்கியத்தை உச்சரிக்கும் விதத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியும். உதாரணத்திற்கு கதை என்று ஒரு சொல் உள்ளது. அது பழைய விஷயங்களை சொல்லும் கதை என்றும், ஆயுதங்களில் கையாளப்படும் கதை என்றும் பொருள். இவ்வார்த்தை எந்த சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தப்படுகிறதோ அதை பொறுத்து அதன் உச்சரிப்பு மாறுபடும். எனவே எழுத்துக்களை அப்படியே படித்து விபரீத அர்த்தம் செய்து கொள்ளாமல் தகுந்த உச்சரிப்பை கையாண்டு உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ள தகுந்த குரு மூலமாக கற்பது மிகவும் அவசியம். என்ன, விளங்கியதா? நன்கு விளங்கியது குருநாதா. திருமேனி கொண்டான், உனக்கும் புரிந்ததா? என்ன ராமானுஜா, தலையாட்டி விட்டு உன்னை பார்க்கிறான் திருமேனி? அவனுக்கும் நன்கு புரிந்திருக்கும். தாங்கள் தெள்ளத் தெளிவாக வென்றோ ஒவ்வொரு நாளும் பாடங்களை விளக்கி அருளுகிறீர்கள். நமஸ்காரம். வாருங்கள். வணங்குகின்றேன். அடியேனின் பெயர் கருணாகரன். அடியேன் பெயர் நீலமேகம். நாங்கள் மதுராந்தகத்து அருகில் உள்ள பாடசாலையில் இருந்து வருகிறோம். எங்கள் குருகுலத்தில் பல மாணவர்கள் வேதம் பயின்று வருகிறார்கள். அப்படியா? மிக்க சந்தோஷம். என்ன விஷயமாக அடியேனை தேடி வந்தீர்கள்? சகல வேதத்திலும் நிபுணத்துவமும் அதை விளக்குவதில் தனித்துவமும் பெற்று கற்போரையும் தன்னிலைக்கு உயர்த்தும் மகோபாத்தியாயர் மயூரவண்ணன் என்று கேள்விப்பட்டு தங்களை காண வந்தோம். இப்படிப்பட்ட அடைமொழிகளுக்கு தகுதியானவனா இந்த அடியேன் என்று தெரியவில்லை. சரி, அடியேனால் தங்களுக்கு ஆக வேண்டிய காரியம் ஏதாவது இருக்கிறதா? ஆம் சுவாமி. அடியேன் விளக்குகிறேன் சுவாமி. 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எங்கள் ஊரில் உள்ள பாடசாலைக்கு வெளியூரிலிருந்து ஒரு மகா பண்டிதரை அழைத்து வந்து எங்கள் மாணாக்கர்களுக்கு பாடம் நடத்துவது வழக்கம். அதன்படி தற்போது தங்களை பற்றி கேள்விப்பட்டு இங்கு நாங்கள் வந்திருக்கிறோம். மறுக்காமல் சில மாதங்கள் எங்கள் ஊரில் தங்கியிருந்து சத் விஷயங்களை எங்கள் மாணாக்கர்களுக்கு தாங்கள் போதிக்க வேண்டும் சுவாமி. தாங்கள் தங்கியிருப்பதற்கு வேண்டிய அனைத்து வசதிகளையும் நாங்கள் செய்து தருகிறோம் சுவாமி. தங்கள் சம்மதம் கிடைத்ததென்றால் நாங்கள் மிகவும் பாக்கியம் பெற்றவர்களாவோம். இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த கௌரவம் அடியேனுக்கு அளிக்கப்பட்டது பகவத் சங்கல்பமே. எனவே அடியேனுக்கு பூர்ண சம்மதம். ஆனால் ஒரு விண்ணப்பம். சொல்லுங்கள் சுவாமி. அடியேனால் பலகாலம் அங்கு தங்கியிருக்க இயலாது. எனவே என்னோடு இந்த பாடசாலையில் பயிலும் ஒரு சிறந்த மாணவனும் உடன் வருவான். அடியேன் அங்கிருந்து புறப்பட்டு வந்தவுடன் என் திறமை மிக்க மாணவன் தங்கள் மாணவர்களுக்கு வேத பாடங்களை நடத்துவான். அதனால் உங்கள் மாணவர்கள் நிச்சயம் ஏற்றமே பெறுவார்கள் என்பது உறுதி. இதில் தங்களுக்கு ஏதேனும் ஆட்சேபனை இருக்கிறதா? இதில் ஆட்சேபனைக்கு என்ன இருக்கிறது சுவாமி? மிகவும் விஷயம் தெரிந்த தாங்கள் ஒரு விருப்பம் தெரிவிக்கிறீர்கள் என்றால் அதில் விசேஷ காரணம் ஏதேனும் இருக்கும். தாங்கள் வர சம்மதம் தந்து விட்டீர்கள் என்பதே எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. நல்லது. வரும் வியாச பூஜை திருநாள் முடிந்து அடியேன் தங்கள் ஊர் வருகிறேன். தாங்கள் வரும் நாளை
நாங்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருப்போம். நாங்கள் புறப்படுகிறோம். சரி, வாருங்கள். வருகிறோம். மாணவ மணிகளே, சற்று முன் நடந்த உரையாடலை கேட்டிருப்பீர்கள். அதன்படி அடியேன் வெளியூர் பாடசாலைக்கு போகும்போது உங்களில் ஒரு சிறந்த மாணவனை என்னுடன் அழைத்துச் செல்ல திட்டமிட்டுள்ளேன். அந்த மாணவன் யார் என்பதை கூடிய விரைவில் அறிவிப்பேன். அடியேன் கூரேசன் வந்திருக்கின்றேன். வாப்பா கூரேசா, எங்கே உன் பெற்றோர்கள் வரவில்லையா? இல்லை, எனக்கு திடீரென்று ராமானுஜரை பார்க்க வேண்டும் என்று தோன்றிற்று. அதான் உடனே புறப்பட்டு வந்துவிட்டேன். சரி, உள்ளே வாப்பா. ராமானுஜன் இப்போது வந்து விடுவான். அவனுடன் வேண்டிய மட்டிலும் அளவலாவை விட்ட பிறகு அமுது செய்துவிட்டு செல்லலாம். அளவலாவலாம், ஆனால் அமுது செய்துவிட்டுதான் போக வேண்டுமா என்று யோசிக்கின்றேன். அமுது செய்வதற்கு யோசிக்க வேண்டுமா என்ன? இல்லை, அடியேனுக்கு அவ்வளவாக பசி இல்லை. இன்னொரு நாள் நிச்சயம் நான் தங்கள் அகத்தில் அமுது செய்கிறேன். கூரேசா, எப்போது வந்தாய்? சற்று முன்புதான் வந்தேன். நீங்கள் அகத்தில் இருப்பீர்களோ அல்லது எங்கேனும் வெளியே சென்றிருப்பீர்களோ என்ற சந்தேகத்திலேயே வந்தேன். என் பாக்கியம், நீங்கள் அகத்தில் தான் இருக்கிறீர்கள். சரி, இன்றுதான் உனக்கு ஸ்ரீபெரும்புதூருக்கு வழி தெரிந்ததா? அப்படி இல்லை, அறுவடை முடிந்து கொஞ்ச நாட்கள் தானே ஆகிறது. அது தொடர்பான மிச்ச மீதி வேலைகள் இருந்தன. என்னவோ தெரியவில்லை, 4 நாட்களாக உங்களை பற்றிய எண்ணமே எனக்கு மேலோங்கி இருந்தது. எப்படியாவது பார்த்தாக வேண்டும் என்று ஒரு உந்துதல். அதான் புறப்பட்டு வந்துவிட்டேன். எதிர்பாராத இந்த சந்திப்பு உண்மையிலேயே எனக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஏன் உன் பெற்றோர்களை அழைத்து வந்திருக்க கூடாதா? நானும் கேட்டேன் ராமானுஜா. அன்னதானத்தை கவனித்துக் கொள்ள பெற்றோர்கள் அங்கிருந்தால் நல்லது என்று நினைக்கிறார். ஆனால் கூரேசா, நீ அடுத்த முறை நிச்சயம் உன் தாய் தந்தையரை அழைத்துக் கொண்டுதான் வர வேண்டும். ஆகட்டும், தவறாமல் அழைத்து வருகிறேன். உங்கள் விருப்பத்தை நான் தட்ட முடியுமா? இந்தா கூரேசா. என்ன அது, தீர்த்தமா? ஆமாம். என்னம்மா இது? அவர் ஊரில் நம் எல்லோருக்கும் எப்படிப்பட்ட ஒரு விருந்து கொடுத்தார். அவருக்கு நாம் உணவளிக்க வேண்டாமா? வெறும் தீர்த்தம் மட்டும் போதுமா? அடடா, வந்த களைப்பு தீர தீர்த்தம் கொடுத்தேனப்பா. சற்று நேரம் கழித்து இங்க அவர் ஆற அமர உண்டு விட்டுதான் போக போகிறார், இல்லையா குரேசா? உணவு அடியேனுக்கு 2ஆம் பட்சம்தான் தாயே. ராமானுஜரை பார்க்க வேண்டும், அவரோடு நிறைய விஷயங்களை பேச வேண்டும், அவரிடமிருந்து நிறைய சத் விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற என் ஆவலை பூர்த்தி செய்து கொள்வதுதான் முதல் பட்சம். நீ என்னிடம் நிறைய எதிர்பார்க்கிறாய் கூரேசா. அந்த அளவுக்கு உண்மையிலேயே என்னிடம் விஷய ஞானம் உண்டா என்பது எனக்கு தெரியாது. ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம். நான் உன்னிடமிருந்து நிறைய கற்றுக்கொள்ளப் போகிறேனோ என்னவோ. நான் உங்களிடமிருந்து விஷயங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறேன், அது நிச்சயம். ஆனால் நீங்கள் என்னிடமிருந்து ஏதாவது தெரிந்து கொள்ளப் போகிறீர்களா என்பது நிச்சயம் சந்தேகமே. ஆனால் ஒன்று, இனி நாம் அடிக்கடி சந்திக்க வேண்டும். இதுதான் இப்போதும் எப்போதும் என் தலையாய விருப்பம். என்ன கூரேசா,
அப்படி பார்க்கிறாய்? இல்லை, உங்களுக்கு இந்த சமுதாயத்தின் மேல் இவ்வளவு கோபம் இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இது கோபம் இல்லை கூரேசா, ஆதங்கம். இந்த சமுதாயத்தில் இருக்கும் அவலங்களை பற்றி ஏன் யாருமே பொருட்படுத்த மாட்டேன் என்கிறார்கள்? அந்த அவலங்களை நீக்கி இந்த சமுதாயத்தை சீர்திருத்த ஏன் யாருமே முன்வர மாட்டேன் என்கிறார்கள்? அதுதான் என் ஆதங்கம். அப்படி ஒரு சீர்திருத்தத்தை ஒருவர் செய்ய வேண்டும் என்றால் அவர் நிறைய தியாகங்கள் செய்ய வேண்டியிருக்கும். ஆரம்ப காலத்தில் அவமானங்களை தாங்க வேண்டியிருக்கும். மண்ணை வாரி தூற்றுபவர்கள் இருப்பார்கள். ஏன் கல்லெறியும் கடுமையான நெஞ்சம் உள்ளவர்களும் இருப்பார்கள். அத்தனையும் சகித்துக் கொள்ளும் மனப்பான்மை எத்தனை பேருக்கு இருக்கும்? அதனால்தான் இந்த சமுதாயம் புதை மணலில் சிக்கிக் கொண்டது போல் சீரழிந்து கொண்டே போகிறது. இதை தூக்கி நிறுத்த வேண்டும். பகவானுக்கு முன்னால் அனைவரும் சமம் என்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும். பண்பும் பக்தியுமே ஒருவனை உயர்ந்தவனாக காட்டும் என்ற அறிவை அனைவருக்கும் வாரி வழங்க வேண்டும். உண்மைதான். இந்த சமுதாய மேடு பள்ளங்களையும் உயர்குளம் தாழ்குளம் என்ற பாகுபாட்டையும் ஏற்படுத்தி இருப்பது மனிதர்கள்தான், தெய்வம் இல்லை. ஆனால் இவர்கள் சாஸ்திரங்களை மேற்கோள் காட்டித்தானே இந்த பாகுபாடுகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஆம், அதே சாஸ்திரத்தை வைத்தே அனைவரும் சமம் என்பதை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும். மனிதர்கள் மட்டுமல்ல, அண்டம் முழுவதும் நிறைந்திருக்கும் அத்தனை ஜீவராசிகளும் பகவானிடமிருந்து பிரிந்து வந்த ஒரு அணு. அவரிடம் சரணடைவதால் அந்த அணு மீண்டும் பகவானோடு சேர்ந்துவிடும் என்ற ஞானத்தை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். அணுக்களுக்குள் என்ன வித்தியாசம் இருக்க முடியும்? பெரிய அணு, சிறிய அணு என்று ஒன்று உண்டா என்ன? 1000 கோடி உருவங்களை போர்த்தியபடி இந்த அணுக்கள் உலவி வருகின்றன, அவ்வளவே. உலகிலுள்ள அனைத்து உயிர்களிலும் மனிதனே உயர்ந்தவன் என்று நினைப்பது கூட சரியில்லை என்பது என் கருத்து. விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் இன்னும் மற்ற உயிரினங்களுக்கும் சாதி இல்லை, மதம் இல்லை, பொறாமை, குரோதம் போன்ற எந்த தீய குணங்களும் அவைகளுக்கு இல்லை. அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வைப்பதில்லை. 6 அறிவு படைத்தவன் என்று நினைக்கும் மனிதன்தான் பணத்திற்காகவும் பகட்டிற்காகவும் பல தவறுகளை செய்கிறான். தன்னை உயர்ந்தவன் என்று காட்டிக்கொள்வதற்காக மதத்தையும் சாதியையும் பாகுபாடுகளையும் ஏற்படுத்தி இருக்கிறான். 6 அறிவு இருப்பதற்கு இதுவா பலன்? இதுவா அடையாளம்? சாஸ்திரங்களும் புராணங்களும் எத்தனையோ நல்ல விஷயங்களை நமக்கு போதிக்கின்றன. ஏன், ஒரு வகையில் அது வாழ்க்கை நெறி என்று கூட சொல்லலாம். வேதத்தை மேலோட்டமாக பார்க்காமல் அதன் நுணுக்கங்களை நாம் ஆராய்ந்தால் இறைவன் நம் தந்தை என்பதும் உலகத்தில் பிறந்துள்ள நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதும் தெள்ளத் தெளிவாக நமக்கு புரியும். அதை மக்களுக்கு புரிய வைத்துவிட்டால் பாகுபாடுகள் நீங்கி சமத்துவம் உருவாகும். அதை நிறைவேற்ற வேண்டிய பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது கூரேசா. ராமானுஜரே, உங்களுடன் பழகுவதற்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் என்றென்றும் பெருமாளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். உங்களுடைய பார்வை கோணமும் மாற்றி யோசிக்கும் உங்கள் அறிவு கூர்மையும் என்னை வியக்க வைக்கிறது. நான் இதுவரை என் தந்தை போய்க் கொண்டிருக்கும் பாதையில் மட்டும்தான் போய்க் கொண்டிருந்தேன். அதை தாண்டி ஒரு உலகம் இருக்கிறது என்றே எனக்கு தெரியாது. மக்களை நல்வழிப்படுத்த அன்னதானம் மட்டும் போதாது, ஆன்மீக ஆராய்ச்சியும் வேண்டும் என்பதை இப்போது நான் புரிந்து கொண்டேன். உங்களிடம் இருந்து இன்று நான் நிறைய கற்றுக்கொண்டேன். இந்த சமுதாயத்தை பற்றி என்னை நிறைய யோசிக்க வைத்திருக்கிறீர்கள். பிற்காலத்தில் நிச்சயம் நீங்கள் இந்த சமுதாயத்தை ஏற்றத்தாழ்வற்ற ஒன்றாக மாற்றப் போகிறீர்கள். அதற்கு தடைக்கல்லாக வருவனவற்றை எல்லாம் உடைத்து தூளாக்கும் உறுதி உங்களிடம் இருக்கிறது. அடியேனுடைய தாழ்மையான ஒரு விண்ணப்பம், இந்த தொண்டுக்கு அடியேனையும் நீங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும். என்று உத்தரவிடுகிறீர்களோ அதுவரை அடியேன் காத்திருப்பேன். உத்தரவிட்ட அடுத்த நொடியிலிருந்து உங்களுக்கு நிழலாக, உங்களுக்கு பாதுகாப்பாக, உங்களுக்கு உறுதுணையாக, உங்களுக்கு சேவகனாக அடியேன் இருப்பேன். செய்வீர்களா? நிச்சயம் செய்வேன் கூரேசா. சாதுன் தீனான் அபியுத்தரேத். அதாவது
சாதுக்களான ஏழைகளை நாம் கைதூக்கி விட வேண்டும் என்பது இதன் பொருள். சர்வேஷாம் பந்துர்பவா, எல்லோர்க்கும் உறவினனாக இருக்க வேண்டும். பீதாஸ்வாசன கிருத்பவா, துக்கத்தால் பயந்தவர்களுக்கு சமாதானம் சொல்லி தைரியத்தை உண்டு பண்ண வேண்டும். இப்படிப்பட்ட பல விஷயங்களை விஷ்ணு புராணம் நமக்கு போதிக்கிறது. பிறருக்கும் தனக்கும் நன்மை தரக்கூடிய செயல்களை ஆராய்ந்து அறிந்து அதை கடைபிடிப்பவன் இந்த உலகத்திலும் நன்மையடைந்து பரத்திலும் பரமாத்மாவோடு சுகித்திருப்பான். பரமாத்மா என்பதை விவரிக்க ஏதேனும் ஒரு உதாரணத்தை சொல்ல முடியுமா குருதேவா? நல்ல கேள்வி. நாம் அனைவரும் பல்வேறு ஜீவாத்மாக்கள். இதை தவிர தானாகவே செயல் புரிய முடியாத எண்ணற்ற ஜடப்பொருள்கள் இருக்கின்றன. ஆனால் இவை இரண்டும் எதனிடமிருந்து தோன்றியதோ அதுவே பரமாத்மா, பரம்பொருள், பரபிரம்மம். அப்படியென்றால் நம் அனைவரின் இறுதி இலக்கு பரமாத்மாதானே? சரியாக சொன்னாய். இவ்வுலகில் கடமைகளை சரிவரச் செய்து பிறருக்கு உபகாரியாக வாழ்வாங்கு வாழ்பவன் முடிவில் தெய்வமாகவே மதிக்கப்படுகிறான். அவனே கேசவனான பரமாத்மாவோடு கூடியிருப்பவன். சரி, உங்களிடம் ஒரு கேள்வி. இப்பொழுது நாம் பேசிய விஷயமாக ஒரு பிரசித்தமான ஸ்லோகம் ஒன்று உள்ளது. அதை உங்களில் யாராவது கூற முடியுமா? ராமானுஜா, உனக்கு தெரியுமா? தெரியும் குருநாதா. இருப்பினும் அதை திருமேனி கூறுவான். அதற்கு தாங்கள் அனுமதிக்க வேண்டும். அடடே, திருமேனி சொல்வானா? பலே. திருமேனி, நீ சொல். ஆகாசாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரம் கேசவம் பிரதி கச்சதி. ஆஹா, அருமை அருமை. இதன் கருத்தையும் நீ சொல்வாயா திருமேனி? சொல்கிறேன் குருதேவா. ஆகாயத்திலிருந்து வரும் மழை நீர் ஆறாக பல இடங்களில் உருவாகி இறுதியில் கடலில் கலக்கிறது. அதுபோல பல சமயங்களாலும் பல தேவதைகளுக்கு செய்யும் நமஸ்காரம் பரமாத்மாவான கேசவனையே சென்றடைகிறது. அற்புதம், அதி அற்புதம். இங்கே என் அருகே வா திருமேனி. குழந்தாய், எப்படி இவ்வளவு துல்லியமாக ஒரு ஸ்லோகத்தையும் அதன் விளக்கத்தையும் கூறினாய்? அடியேன் பதில் உரைத்ததில் பெரும் பங்கு ராமானுஜனையே சேர்ந்தது குருதேவா. அப்படியா? ஆம் குருதேவா. சில ஸ்லோகங்கள் அர்த்தம் புரிந்து கொள்வதில் சிரமமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது தமிழ் பாசுரங்களை மேற்கோள் காட்டியும் அதை மனப்பாடம் செய்ய சொல்லியும் என்னை ஊக்கப்படுத்தியது ராமானுஜனே. நன்று செய்தாய் ராமானுஜா. இந்த ஸ்லோகத்துக்கு ஏற்ற தமிழ் வேத பாசுரமாக எதை சொன்னாய்? அதையும் அவனே சொல்வான் குருநாதா. தன்னுள்ளே திரைத்தெழும் தரங்க வெண்தடங்கடல் தன்னுள்ளே திரைத்தெழுந்து அடங்குகின்ற தன்மை போல் நின்னுள்ளே பிறந்திறந்து நிற்பவும் திரிபவம் நின்னுள்ளே அடங்குகின்ற நீர்மை நின் கண்ணின்றதே. ஆஹா, ஒரு அறிஞனின் கைப்பக்குவத்தால் தந்தி கம்பியும் கவி பாடுமன்றோ? மறதி நோய்க்கு இகழ்ச்சி மருந்தல்ல, பயிற்சியே நல்ல மருந்து என்பதை ராமானுஜா நீ நன்கு உணர்த்தினாய்.
இதை சொல்ல நான் வெட்கப்படவில்லை. உன்னால் நான் பெருமை அடைந்தேன். நீயும் என் அருகே வா. மாணவர்களே, நான் சொல்வதை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். தனக்கு தெரிந்த வித்தையை பரோபகாரியாய் யார் ஒருவன் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறானோ அவனுக்கே வித்தை மேல்மேலும் வளரும். இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் ஓர் அறிவிப்பை தெரிவிக்கிறேன். வெளியூர் சென்று பாடம் நடத்த நம்மில் இருந்து ஒரு மாணவனை என்னுடன் அழைத்துச் செல்லப் போவதாக நான் கூறினேன் அல்லவா? அந்த மாணவனை நான் தீர்மானித்து விட்டேன். அந்த மாணவன் வேறு யாரும் அல்ல, நம் ராமானுஜன் தான். ராமானுஜா, வா. யாரென்ன இது? கோவிந்தா, நீ வீராவை பார்த்தது இல்லையா? இவன்தான் வீரா, என் நெருங்கிய நண்பன். வீரா, இவன் என் தம்பி கோவிந்தன், என் சித்தி பிள்ளை. அண்ணா, இதுவரை நான் இவனை பார்த்ததில்லை. இனிமேல் அடிக்கடி பார்ப்பாய். வீரா, நெய்ப்பொங்கல் சாப்பிட்டு வெகு நாட்கள் ஆகிவிட்டன இல்லையா? கவலைப்படாதே. இன்று சாயங்காலம் எப்படியாவது நான் கோயிலுக்கு வருகிறேன். உனக்கு நெய்ப்பொங்கல் தருகிறேன். வேணாம். என்ன வீரா, கோபித்துக் கொண்டு விட்டாயா? இல்ல, நீ அதை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அப்படிதானே? ஆமாம், அதனால் என்ன? இன்று சாயங்காலம் நான் கோயிலுக்கு போகிறேன். ஆதிகேசவனின் நெய்ப்பொங்கல் பிரசாதம் வாங்கி வருகிறேன். நாம் மூவரும் ஒன்றாக சாப்பிடலாம். சாயங்காலம் வரைக்கும் காத்துக்க வேணாம், இப்பவே சாப்பிடலாம். இப்பொழுதே வா. எப்படி? இதோ இப்படி. எங்க வீட்டுல செஞ்சாங்க, உனக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். வீரா, வா வா. எப்போது வந்தாய்? இப்பதான் வந்தேன். நன்றாக இருக்கிறாயா? வெகு நாட்களாக உன் நண்பனை பார்க்கவில்லையே என்று பார்க்க வந்தாயா? இல்லை அம்மா, அவர்கள் அகத்தில் நெய்ப்பொங்கல் செய்திருக்கிறார்கள். என் நினைவு வந்து விட்டது. அதுதான் எடுத்துக்கொண்டு ஓடோடி வந்திருக்கிறான். சரி சரி, குடு, சாப்பிடலாம். இல்ல. என்ன வீரா, என்ன தயக்கம்? கொடு, சாப்பிடலாம். இது எங்க வீட்டுல செஞ்சது, நான் கொண்டு வந்ததே தப்பு. இல்ல வேணாம். என்ன வேண்டாம்? பெருமாளுக்கு இது ரொம்ப பிடிக்கணும்னு நீ சொன்னல, நான் மண்ணாலேயே ஒரு பெருமாள் சிலையை செஞ்சு வச்சிருக்கேன். இது எங்க வீட்டுல செஞ்சாங்களா, உடனே பெருமாள் சிலைக்கு படையல் வச்சுட்டு உனக்கும் கொண்டு வந்தேன். பிறகு என்ன? பெருமாள் பொங்கலை சாப்பிட்டிருக்கிறார் அல்லவா? அவர் சாப்பிட்டிருக்கணும். ஏன் இப்படி சந்தேகமாக சொல்கிறாய்? இல்ல, பக்தியோட படைச்சா சாமி ஏத்து பாருன்னு நீ சொல்லிருக்கல. ஆனா எனக்கு பக்தி இருக்கானே தெரியலையே. உனக்கு பக்தி இல்லை என்றால் வேறு யாருக்கு இருக்க முடியும்? பொங்கலை சமைத்ததும் அதை பெருமாளுக்கு நைவேத்தியம் செய்ய வேண்டும் என்று உனக்கு தோன்றியதே, அதுதான் பக்தி. நிச்சயம் நீ அமுது செய்வித்ததை அவன் ஏற்றுக்கொண்டிருப்பான். பகவானே சாப்பிட்டதை நான் சாப்பிடக்கூடாதா என்ன? ராமானுஜா, வீரா தயங்குவதற்கான காரணம் எனக்கு தெரியும். என்ன காரணம்? நாங்கள் இதை ஆட்சேபிக்கப் போகிறோமோ என்று வீரா தயங்குகிறான். அப்படியா வீரா? அப்பா, நான் செய்வது சரியில்லை என்று நினைக்கிறீர்களா? ஒருபோதும் இல்லை. உன் போன்ற ஒரு புத்திரனை பெற நாங்கள் எவ்வளவு பாக்கியம் செய்திருக்க வேண்டும். உன் வழிமுறைகளும் உன் எண்ணங்களும் சரியில்லை என்று உன்னை திருத்த வேண்டிய அவசியம் எனக்கு இதுவரை நேர்ந்ததில்லையே. நிச்சயம் இனியும் நேரப்போவதில்லை. இதை நீ மட்டும் உண்ண போவதில்லை ராமானுஜா.
நாங்களும் இதை உண்டு வீராவின் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்க போகிறோம். வீரா, எங்கே அந்த பெருமாள் பிரசாதத்தை எல்லோருக்கும் கொடு.